Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வீட்ல இருக்க திங்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டா வந்து தோசை பேட்டர் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை வந்து நான் இங்கே 1.5 கப் எடுத்திருக்கேன். இது நான் வந்து வறுக்காத ரவை தான். வறுக்காத ரவை வந்து நான் அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் 1.5 கப்பு. இதோட நான் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமை வந்து 2 கப்பு. ஸோ கோதுமை நல்லா வந்துட்டு நீங்கள் உள்ளே கீழே மிக்சியில் போடும்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே நீங்கள் இருக்கணும். இது வந்து நான் திக்கான கர்டில் வந்து கொஞ்சம் வாட்டர் கலந்து அதை ஊற்றிருக்கேன். ஸோ கர்ட் வந்து நீங்கள் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஜிஞ்சர் உங்களுக்கு தேவையான அளவு. நான் இங்கே வந்து க்ரீன் சில்லி ஒன்றும் ரெட் சில்லி ஒன்றும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெட் சில்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேவர் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ அதே மாதிரி சாப்டு ஆனியன் வந்து நான் இங்கே 1 எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து சில பேருக்கு வந்து அரைச்சா பிடிக்கும், சில பேருக்கு வந்து அப்படியே போடணுன்னா கூட நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆனியனை வந்து தனியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோட வந்து நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். பெப்பர் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதே மாதிரி சீரகமும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவும் வேணாம், ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். நான் தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு செட்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து தேங்காய் வந்து எங்களுக்கு கடிக்கும் போது கொஞ்சம் வாயில் பட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அது ஒன்றும் பாதியமாக தேங்காய் வரைச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கார்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை கூட நீங்கள் போய் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ப்ரோட்டீன் பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டிருக்க வீடியோ. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஊறி இருக்கும். ஸோ பேட்டர் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த தயிர் ப்ளஸ் ரவாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதான். இது கூட நீங்கள் ஒரு கார சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.